இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் உனக்கு ஒரு சக்களத்தி தாய் தானே. என்னதான் இருந்தாலும் உனக்கு இருக்கிற பயம் உனக்கு இருக்குமா? இவ்வளவு நாள் நாங்க அனுபவிச்சுட்டு இருந்த இந்த சொத்தெல்லாம் எங்க உனக்கு சொந்தமாயிடுமோங்கிற பயத்துல நான் தான் ஏதோ பண்ற மாதிரி நீ பயப்படுறன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்பவே அந்த ரவுடிங்ல யார் அனுப்பி வச்சாங்கன்னு எனக்கு தெரியும்னு சந்தேகப்பட்டு நீ ஏன் பக்கம் பார்த்த. இப்போ என்னடா உன் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. பூமி, முதல்ல நீ அபூர்வாவை உன் சித்தி மாதிரி பாக்குறத நிறுத்து. அப்பதான் உனக்கு அவளோட நல்ல குணத்தை பத்தி தெரியும். ஆனாலும் டாபிக் இப்ப அது இல்ல. நம்ம குடும்ப பேரை கெடுத்த அந்த ககனை இப்ப கொல்லணும். அச்சா, உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? அந்த நியூஸ மீடியாக்கு லீக் பண்ணது நான் தான். நம்பலடா, என் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்படி பண்ணது நான் தான். இதுக்கும் ககனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல மச்சான். இதுதான் மாமா, இதுதான் இந்த கேபியோட உண்மையான முகம். நம்ம வீட்டு உப்ப சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கே தேங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த கேபிய நம்ம என்னன்னு சொல்றது மாமா? அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம மொத்த சொத்தையும் அந்த ககனுக்கு சொந்தமாக்கிட்டு நம்மள அவன் பின்னாடி பிச்சை எடுக்க வைக்கணும்னு நினைக்கிறாரா? எனக்கு அப்படி ஒரு நோக்கமே இருந்ததுல அப்புறமா. அப்போ எந்த நோக்கத்துல இந்த குடும்ப கௌரவத்தை இப்படி கெடுக்க நினைச்ச? மச்சான், பூமியை ககனும் காதலிக்கிறாங்க. பூமியை நீங்க வளர்ப்பு பண்ண நினைக்கும் போதே அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கல. பெத்த பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. அதே மாதிரி ககன் கூட பூமி நீங்க பெத்த பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பூமியை ஒதுக்கிட்டான். பூமி சேஃபா இருக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்ததா அது நடக்கும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணேன். அவங்க ரெண்டு பேர் மேல அப்படி ஒரு பழிய போட்டேன். அது ஏன்னா அப்படி நடந்தாதான் என் புள்ள ககன் பூமியை கல்யாணம் பண்ணி பண்ற நம்பிக்கையில அப்படி பண்ணேன். இது நான் பண்ணது காரணம் என் மருமகளும் என் பையனுக்காக மட்டும்தான். அப்ப எந்த நோக்கத்துல என் வீட்டு மரியாதைய உன் புள்ள கிட்ட அடமானம் வச்சு நீ என்னோட பொண்ணுக்கு என்ன நியாயம்டா பண்ண நினைச்ச? விசுவாசம் இல்லாத நாய.